3 வயசு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த குழந்தையே தப்பா நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தையே வந்து எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் வந்து அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. தட் மே பி தி ரீசன். அதனால வந்து ரெண்டு பக்கமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் எனிதிங். கியூரை விட பிரிவென்ஷன். இப்ப நம்ம என்ன பண்ணணும், சென்சிடைஸ் பண்ணணும். இந்த பேரண்ட்ஸ் வந்து சென்சிடைஸ் பண்ணணும் அதிகமா. குழந்தைகளுக்கு இது மாதிரி சொல்லிக் கொடுங்க. டிஆர் சொன்ன மாதிரி அங்கங்க இப்ப நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப சொன்னாங்க வந்து அந்த அங்கன்வாடி பணியாளர்கள், அதுக்கப்புறம் வந்து விஹெச்என், அவங்க எல்லாம் வந்து நம்ம வந்து சென்சிடைசேஷன் பண்ணணும். சரி, நம்ம வந்து we have to improve and enhance the sensitization to the வந்து parents. ஏன்னா குழந்தைகளுக்கு நம்ம போய் டைரக்டா பண்ண முடியாது. குழந்தைகள் நமக்கு நம்மளால டீச் பண்ண முடியாது. அந்த பேரண்ட்ஸ் தான் டீச் பண்ண முடியும். சின்ன குழந்தைகள் 2 வயசு 3 வயசு குழந்தைய போய் நம்ம கூப்பிட்டுட்டு நம்ம டீச் பண்றது கஷ்டம். பேரண்ட்ஸ் தான் பண்ணணும். சைல்டு பிளே பண்ணலாம் வந்து இதெல்லாம் இருக்கே தவிர இதை விட வந்து மோர் வந்து சென்சிடைசேஷன் டு தி பேரண்ட்ஸ் மூலமா சென்சிடைஸ் பண்ணணும். The government is taking measures. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், you call the parents. இது கூட அந்த லாஸ்ட் வீக் நடந்த ஒரு அந்த 3 வயசு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த குழந்தையே தப்பா நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தையே வந்து எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் வந்து அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. தட் மே பி தி ரீசன். அதனால வந்து ரெண்டு பக்கமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் எனிதிங். கியூரை விட பிரிவென்ஷன். இப்ப நம்ம என்ன பண்ணணும், சென்சிடைஸ் பண்ணணும். இந்த பேரண்ட்ஸ் வந்து சென்சிடைஸ் பண்ணணும் அதிகமா. குழந்தைகளுக்கு இது மாதிரி சொல்லிக் கொடுங்க. டிஆர் சொன்ன மாதிரி அங்கங்க இப்ப நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப சொன்னாங்க வந்து அந்த அங்கன்வாடி பணியாளர்கள், அதுக்கப்புறம் வந்து விஹெச்என், அவங்க எல்லாம் வந்து நம்ம வந்து சென்சிடைசேஷன் பண்ணணும். சரி, நம்ம வந்து we have to improve and enhance the sensitization to the வந்து parents. ஏன்னா குழந்தைகளுக்கு நம்ம போய் டைரக்டா பண்ண முடியாது. குழந்தைகள் நமக்கு நம்மளால டீச் பண்ண முடியாது. அந்த பேரண்ட்ஸ் தான் டீச் பண்ண முடியும். சின்ன குழந்தைகள் 2 வயசு 3 வயசு குழந்தைய போய் நம்ம கூப்பிட்டுட்டு நம்ம டீச் பண்றது கஷ்டம். பேரண்ட்ஸ் தான் பண்ணணும். சைல்டு பிளே பண்ணலாம் வந்து இதெல்லாம் இருக்கே தவிர இதை விட வந்து மோர் வந்து சென்சிடைசேஷன் டு தி பேரண்ட்ஸ் மூலமா சென்சிடைஸ் பண்ணணும். The government is taking measures. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், you. மயிலாடுதுறை சீர்காழியில் 3.5 வயது சிறுமியை 16 வயது சிறுவன் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய சம்பவத்தில் ஆட்சியர் சர்ச்சையாக பேசியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் யோகேஸ்வரன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். யோகேஸ்வரன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. மயிலாடுதுறையில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மூலம் காவல் அலுவலர்களுக்கான போக்சோ சட்டம், குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு குறித்து ஒருநாள் திறன் வளர்ப்பு பயிற்சி முகாமானது இன்று மயிலாடுதுறையில் நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டு போலீசாருக்கு அறிவுரைகளை வழங்கி பேசினர். அப்பொழுது சீர்காழியில் கடந்த 24ஆம் தேதி அங்கன்வாடி சென்ற 3.5 வயது சிறுமியை அவரது உறவினரான 16 வயது சிறுவன் பாலியல் வன்கொடுமை செய்து தலை மற்றும் கண் பகுதியை சிதைத்த சம்பவம் குறித்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பேசிய போது, இந்த சம்பவத்தில் குழந்தையே தப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தை அந்த சிறுவன் முகத்தில் துப்பியதாலேயே இந்த வன்கொடுமை சம்பவமானது நடந்துள்ளதாக, அவருக்கு ரிப்போர்ட் கிடைத்துள்ளதாக அந்த நிகழ்ச்சியில் பேசியுள்ளார். மேலும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு உணர வைக்க வேண்டும் என்று அந்த விழாவில் அவர் பேசியது தற்போது பெரிய சர்ச்சையாகியுள்ளது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.